ஹிருனிகா பிரேமச்சந்திரவின் டிஃபெண்டரில் ஒருவரை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில். சவுதி அரேபியாவில் கல்லெறிந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்த இலங்கை பணிப்பெண்ணின் தண்டனை சிறை தண்டனையாக மாற்றம் வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தை வேறு இடங்களுக்கு மாற்ற முடியாது என உயர்கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட வாகனங்களுக்கு நட்டஈடு வழங்குமாறு மக்கள் கோரிக்கை. வணக்கம். இணைந்திருப்பதில் எங்கே முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் மத்திய கிழக்கு ஐரோப்பா அதே போன்ற அமெரிக்க நாடுகளிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ரஞ்சினி. வணக்கம் சிந்துஜன். வணக்கம் நேர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கூட நமது பிரதான செய்திகளூடாக உள்நாட்டு வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகள் என்பன காத்திருக்கின்றன. முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த சந்திப்பில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆடுகை உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு தாம் உள்ளிட்ட கத்தோலிக்க மக்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக இதன்போது பேராயர் குறிப்பிட்டுள்ளார். இனப்பேதமின்றி அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்பதை நத்தார் பண்டிகையில் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என பேராயர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் நத்தார் கீத இசை நிகழ்ச்சியும் இங்கு இடம்பெற்றது. சவுதி அரேபியாவில் கல்லெறிந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்த இலங்கை பணிப்பெண்ணின் தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது என பதில் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தகாத முறையில் நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் கல்லெறிந்து கொலை செய்வதற்கு இலங்கை பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்த தீர்ப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று சவுதி அரேபியாவில் அல்தவாத்மி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கருணை காட்டுமாறு விடுக்கப்பட்ட மேன்முறையீடு வெற்றி பெற்றுள்ளது. அதன் பிரதிபலனான மரண தண்டனை நீக்கப்பட்டு ஒரு சில காலத்திற்கு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். இலங்கை அரசாங்கம் சார்பில் இதனை அமைச்சர்களான தலதாத்து கோரல, மங்கள சமரவீர மற்றும் நானும் மகிழ்ச்சியாக கூறுகின்றேன். தமிழ் அரசியல் கைதிகள் நத்தார் காலத்தில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரி அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய இயக்கத்தினால் கடிதம் ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டது. இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய இயக்கத்தின் தலைவர் அருட்தந்தை சக்திவேல் உள்ளிட்ட குழுவினர் இந்த கடிதத்தை கையளித்துள்ளனர். அரசியல் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்றால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார், இவர்களை விடுதலை செய்வதில் எந்தவிதமான பிழையும் கிடையாது என்று. அப்படி என்றால் ஏன் இன்னும் காலதாமதமாகின்றது? அதே நேரம் இந்த லெப்டினன்ட் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தான் இதற்கு காரணம் என்றால் அந்த டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களை, அந்த திணைக்கத்தில் உள்ளவர்களை மாற்றிவிட்டு புதியவர்கள் நியமித்து இந்த வழக்குகளை விசாரிப்பது மட்டுமல்ல, இவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை சமூகமயமாக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே இன்னும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி ஏற்படாமல் இருக்கும். இப்போது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற செயற்பாடு தமிழ் மக்களை ஒடுக்குகின்றது, தமிழ் அரசியல் ஒடுக்குகின்றது, தமிழக்கூடிய எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற செயல்பாடு என்பதை நாம் கருதுகின்றோம். எனவே அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது என்பது நல்லாட்சிக்கு ஒரு நல் அடையாளமாக அமையும். அரசியல் சிறை கைதிகளை குறிப்பாக இந்த நத்தார் காலத்திலே, கிறிஸ்துமஸ் காலத்திலே விடுதலை செய்யுங்கள் என்பது தான் கூறப்பட்டது. ஏனென்றால் இங்கு சுதந்திர தினத்துக்கு விடுதலை செய்யப்படுகின்றார்கள், தமிழ் சிங்கள புதுவட காலத்தில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள், வெசா காலத்தில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது இந்த இயேசு பிறப்பு நிகழ்ச்சியின் காரணத்தின் போதும் இங்கு இருக்கின்ற சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுவும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டுக்கு அரசியல் எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது. மஹிந்த 12,000 பேரை விடுதலை செய்த போது புனர்வாழ்வு அளித்து அவர்களை கொழும்புக்கு அழைத்து வந்தார். அதே போன்று நாட்டில் இருக்கின்ற கதிர்காமர் வரை அழைத்து சென்றார். அங்கு மக்களுக்கு காட்டுவதற்கு இவர்களை நாங்கள் புனர்வாழ்வளித்து சமூகமயமாக்க கூறுவதற்கு. அப்போது யாரும் அந்த அரசியல் சிறை கைதிகளை புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்களை நோக்கி ஊசத்தமிடவில்லை, அதே போன்று கூச்சலிடவில்லை, அவர்களை நோக்கி கல்லெறியவும் இல்லை.
ஆனால் இப்போது மஹிந்த தரப்பினர் பாராளுமன்றத்திலிருந்து இந்த சிறிய தொகை 200க்கு குறைந்த தொகையினரை விடுதலை செய்வது தொடர்பாக இவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு பதில் கொடுக்கும் முகமாகத்தான் இப்போது மைத்ரிபால சிறிசேன இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வது விடயத்திலே காலதாமதம் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. கடந்த காலங்களில் கூறிய விடயங்களை சற்று வித்தியாசமான கதையொன்றையே தற்போது கூறுகின்றனர். தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் அநேகமாக கட்சிகள் 100% விருப்பம் தெரிவிக்கின்றனர். தேர்தல் முறையில் மாற்றம் ஏற்படுத்தி அதற்கு பின்னர் புதிதாக அரசியலமைப்பு ஒன்றை தயாரிப்பதா என்பது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். எவ்வாறாவது தேர்தல் முறை மாற்றமடைய வேண்டும் என்பதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடாகும். அதனை பிற்போட முடியாது. தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், அது சட்டப்படி இடம்பெற வேண்டும் என்பதில் எந்தவித விவாதமும் இல்லை. எனினும் அதனை நீதிமன்றமும் மக்களும் அங்கீகரிக்க வேண்டும். தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட மாணவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த பீடத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லப் போவதில்லை என உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிக்கின்றார். எவராயினும் அந்த பீடத்தின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிலர் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுத் தருமாறு இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர்களுக்கான வெற்றிடம், கல்வி நடவடிக்கைகளுக்காக போதிய வசதியின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை மாணவர்கள் எதிர்கொண்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர். கஷ்ட பிரதேசம் என்பதால் பேராசிரியர்கள் விரிவுரைகளுக்காக பல்கலைக்கழகத்திற்கு வருவதில்லை என்பது மாணவர்களின் முதன்மை குற்றச்சாட்டாகும். மற்றொரு தகுந்த இடத்தில் பொறியியலாளர்கள் உருவாகலாம். தகுந்த இடம் ஒன்றிற்கு பேராசிரியர்கள் செல்ல முடியும். எமது பல்கலைக்கழகத்தின் கீழ் இந்த பொறியியல் பீடத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் நிலைப்பாடாகும். மாணவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பில் அமைச்சரின் தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றது. தேவையான அனைத்தையும் நாம் வழங்கியுள்ளோம். நேற்று மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் ஒரே ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளனர். மூடப்போகின்றீர்களா இல்லையா என்றே கேட்டுள்ளனர். இதனை மூடப்போவதில்லை என நாம் அவர்களிடம் கூறுகின்றோம். இதேவேளை எதிர்ப்பில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மோகன்லால் குரேரு இன்று மாலை கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உங்களின் கல்வி பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். இந்த தீர்மானத்தை நான் தனியாக எடுக்கவில்லை. பொறியியல் பீடத்தின் பாடநெறிகளை கற்பிக்க வேறு பேராசிரியர்களை அழைத்து அதனை முன்னெடுக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளோம். எதிர்காலத்தில் இந்த பாடநெறிகள் முறையாக முன்னெடுக்கப்படும். இதுவரையில் குறைபாடுகள் காணப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த பொறியியல் பீடத்தை மூட முடியாது. வேறு இடம் ஒன்றிற்கு இதனை கொண்டு செல்வதற்கு அதற்கான வசதிகள் உள்ள பகுதி ஒன்றை நொடியில் இனம் காண முடியாது. அதனால் இங்கு விரிவுரைகளை நடத்தவுள்ள பேராசிரியர்களுக்கு மாதாந்தம் 1,50,000 ரூபாவை மேலதிகமாக செலுத்துவதற்கு நாம் வாக்குறுதி அளித்துள்ளோம். இதிலிருந்து விலக முடியாது. இதுவே அரசாங்கத்தின் தீர்மானமாகும். 9ஆம் தேதி நீங்கள் 3 தீர்வுகளை முன்வைத்தீர்கள். முதலாவது தீர்வு பிரித்து வழங்குவது. அவ்வாறு செய்தால் பீடத்தை மூட வேண்டி ஏற்படும். இரண்டாவது தீர்வு மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது. 2 தீர்வுகளிலும் அந்த பீடம் நீக்கப்பட வேண்டும் என நீங்கள் தெளிவாக கூறினீர்கள். இன்று ஏன் நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள்? இந்த ஆய்வுக்கூடத்தை முறையாக செயற்படுத்தி ஆசிரியர்களை நியமித்து இந்த மாணவர்களின் கல்வியை சீர் செய்யும் பொறுப்பை ஏற்றுள்ளோம். அதனை விட இதனை நாம் கூற வேண்டும். இந்த தீர்வுகளுக்கு நாம் எதுவித இணக்கத்தையும் தெரிவிக்கப் போவதில்லை. அதனால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் தீர்மானித்துள்ளோம். தற்போது முன்னெடுத்துள்ள வகுப்பு பகிஷ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுப்போம். ஏனெனில் கல்வி கற்கக்கூடிய அளவில் போதுமான பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை.
இந்த நடவடிக்கை எந்த விதத்திலும் நியாயமானது அல்ல. ஒலிவிலுக்கு செல்ல வருமாறு நான் ஊடகவியலாளருக்கு அழைப்பு விடுக்கின்றேன். நாம் அனைத்து வசதிகளையும் வழங்குகின்றோம். யார் சரி பிழை என்பதை அங்கு சென்றால் பார்க்க முடியும். வில்பத்து காடழிப்புடன் தான் தொடர்பு பட்டுள்ளதாக நிரூபித்தால் அரசியலில் இருந்து நீங்குவதாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் என்று குறிப்பிட்டார். தேசிய சங்க சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் பாகியங்கல ஆனந்த சாகர தேரர் நேற்று தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே அண்மை காலமாக தொடர்ந்தேர்ச்சியாக இனவாத மதவாத சக்திகள் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் என் மீது கடந்த காலங்களிலே வில்பத்து காட்டை அழித்து நானும் என்னுடைய சமூகமும் குடியேறுவதாக, வில்பத்துக்குள் அழிவை ஏற்படுத்துவதாக, மிருகங்களை கொல்வதாக என் மீது அபாண்டங்களை என் மீதும் என் சமூகத்தின் மீதும் சொன்னார்கள். புத்தளத்திலே உள்ள மக்களையும் கொழும்பிலே உள்ள மக்களையும் வேறு நாடுகளிலே உள்ள முஸ்லிம்களையும் கொண்டு வந்து நான் வில்பத்து காட்டுக்குள்ளே குடியேற்றி இன்னும் ஒரு முஸ்லிம் ஒரு யூனிட்டை முஸ்லிம் பிரிவை உருவாக்குவதாக என் மீது அபாண்டங்களை சுமத்தினார்கள். எனக்கு எதிராக பல வழக்குகளை தொடர்ந்தார்கள். எல்லாவற்றுக்கும் நான் முகம் கொடுத்தேன். இந்த நாட்டு ஜனாதிபதி என்னை அழைத்து அமைச்சர் பதவியை விலகுமாறு சொன்னால் இந்த நிமிடமே நான் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள், வெளியேறிய மக்களை மீள் குடியேற்றுகின்ற இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு சொன்னால் நான் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்று தேர்தல் முறை மாற்றங்கள் வந்திருக்கின்றது. இந்த தேர்தல் முறையிலே 2 பெரும்பான்மை கட்சியும் சேர்ந்து முழு சிறுபான்மையை அடக்குகின்ற ஒரு தேர்தல் முறையை கொண்டு வராமல் இருப்பதற்காக அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாட்டிலே வாழ்கின்ற இத்தனை இனத்தவர்களும் இந்த தேர்தல் முறைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம். அதற்கு மாறாக சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு தேர்தல் முறை திணிக்கப்பட்டால் அதற்கு எதிராக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தமது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பாகியங்கல ஆனந்த சாகர தேரருக்கு எதிராக தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக தேரர் நேற்று கருப்பாத்தோட்டம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தார். 3 விடயங்களை அமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என இதன்போது தேரர் குறிப்பிட்டார். முதலாவது நிபந்தனை வில்பத்து காடழிப்பை நிறுத்துதல். இரண்டாவது, அவரால் முன்னெடுக்கப்படும், குறிப்பாக அவரது சகாக்களால் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் வர்த்தகத்தை ஊடகங்கள் வெளிப்படுத்தின. அந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை உடனடியாக நிறுத்துவதற்கான வேலை திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் அது குறித்து தலையீடு செய்யுங்கள். அடுத்த விடயம், தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படும் வகையிலான பல விடயங்கள் வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறுகின்றன. அது தொடர்பில் உடனடியாக தலையீடு செய்யுங்கள். முல்லைத்தீவில் யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட வாகனங்களுக்காக நட்டஈடு வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உறுதி யுத்தம் நடைபெற்ற கால பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்களை மக்கள் கைவிட்டு செல்ல நேரிட்டது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கைவிட்டு சென்றிருந்த ஆயிரக்கணக்கான வாகனங்களை பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றியிருந்தனர். முல்லைத்தீவின் அநேகமான இடங்களில் இந்த வாகனங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் ராணுவத்தினரின் அனுமதியுடன் மாவட்ட செயலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்து மக்கள் வாகனங்களை பெறுவதற்கான வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் உரிய ஆவணங்களை காண்பித்த பலருக்கு அவர்களுடைய வாகனங்கள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னே அரசாங்கத்திட்ட நாங்கள் அனைத்து டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்த போதும் அவர்கள் இதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறை செலுத்தியதாக இல்லை. தற்போதைய அரசாங்கத்துக்கு இதனுடைய ஒரு அரைப்பங்காவது எங்களுக்கு இந்த நட்டகீட்டை வழங்கி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கோம். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தினால எங்களுடைய பொருட்கள் எல்லாமே சிலைஞ்சு போச்சு. போதிய ஆதாரம் கிடந்தும் எங்களுக்கு முந்தின அரசாங்கம் எதுவித கொடுப்பனவோ ஒன்றும் தெரியல. இந்த பொருட்களை கொண்டு போனதையும் நாங்கள் டிராக்டர்களை எல்லாம் கொண்டு போய் பிடிச்சதையும் கண்ட நாங்கள். இந்த நிலையில் குவிக்கப்பட்டிருந்த வாகனங்கள் உதிரி பாகங்களாகவும் இரும்பிற்காகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விற்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வாகன விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு தமக்கு நட்டஈடு வழங்க வேண்டும் என இறுதி யுத்தத்தில் வாகனங்களை விட்டுச் சென்ற மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பல காலங்களாக உழைத்த பல பெருமதிமிக்க சொத்துக்களை அந்த மண்ணில விட்டுட்டு வந்தது. யுத்தத்தில் விடப்பட்ட பல லட்சக்கணக்கான பொருட்களை கடந்த கால அரசாங்கம் தன்னுடைய உடைமையாக்கி விற்பனை செய்திருக்கு. இந்த பொருட்கள் விற்பனை செய்து கிடைக்கப்பட்ட வருமானத்தை வீராசார அடிப்படையில் எங்களோட மக்களுக்கு திருப்பி வழங்கணும் என்றதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையா இருக்கு. தெமடகொட பகுதியில் ஒருவரை கடத்திச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் பிரியந்த லேனகே முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 5 அடங்குகின்றனர். சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனத்தை தொடர்ந்தும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அவர்களும் அதனை பாரதூரமாக செய்து செய்யவில்லை, தவறொன்றை இழைத்துள்ளனர். அதனை நான் முற்றாக ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த தவறை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒப்படைத்துள்ளேன். அவர்களுக்கு நான் அறிவுறுத்தினேன். சட்ட ரீதியாகவும் அறிவுறுத்தப்பட்டது. மற்ற நபரும் தவறிழைத்துள்ளார். பலாத்காரமாக தடுத்து வைத்தமை தொடர்பில் அவரையும் கைது செய்வதாக போலீசார் கூறினர். பெண் ஒருவரை கடத்தப்பட்டுள்ளார். நாம் நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சித்தவர்கள். இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் இந்த நாட்டின் பிரஜை ஒருவரை நானும் என்பதை நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நாட்டின் பிரஜை என்ற வகையில் நாட்டின் சட்டத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். தேசிய வாசிப்பு வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பொது நூலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய கூட்டமைப்பு என்பது கூட ஒரு பலமான சக்தியாக இருக்கிற பொழுதுதான், நாங்கள் மக்கள் தந்த ஆணையோடு பயணிக்கிற பொழுதுதான் எங்களை தேடி ஏனையவர்களும் எங்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறார்கள். உலகத்திலே எல்லா நாடுகளுக்கும் இந்த இலங்கை பற்றிய தேவை இருக்கிறது. அது சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுடைய அதிகார போட்டிகளுக்குள், தேடல் போட்டிகளுக்குள் இலங்கை பற்றிய தேடல், இலங்கை பற்றிய ஆய்வு, இலங்கை பற்றிய யார் பக்கம் இலங்கையை வைத்திருத்தல் என்பது பற்றிய விடயங்கள் மிக அதிகமாகவே அவர்களிடம் இருக்கும். நாங்களும் எவ்வளவோ இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்தவர்கள், வரலாற்று ரீதியாக நாங்கள் பல துயரங்களோடு நடந்து வந்தவர்கள், ஏகப்பட்ட வலிகளை சுமந்தவர்கள். ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான வாழ்வை எட்டி பிடிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களிடம் சில மனச்சஞ்சலங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்பட பார்க்கின்றன. இது ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அல்லது சிங்கள இனவாத அரசியலை நடத்துகின்றவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயம். குழப்பங்கள் வேண்டாம், நிதானமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஆயிரக்கணக்கான போராளிகளுடைய தியாகங்கள், லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் தியாகங்களும் உடைமை தியாகங்களும் அவர்களுடைய வியர்வை இரத்தங்களை சிந்திய வழியிலே உருவாக்கப்பட்டது. தவறான வழியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்ல முடியாது. அதனை யாரும் தவறாக வழிநடத்தியும் செல்ல முடியாது. வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச சபைக்கு முன்பாக பிரதேச மக்களினால் இன்று காலை அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடல் நீரினை குடிநீராக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த வடமாகாண சபை உறுப்பினர் வழங்கிய உறுதிமொழியினை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு முச்சக்கர வண்டி சாரதிகளினால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுமாறு கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மகஜர் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டதோடு முதலமைச்சருக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். வியாழேந்திரன் மற்றும் ஞா. ஸ்ரீநேசன் ஆகியோர் கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினருடன் கலந்துரையாடியதை அடுத்து 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படவிருந்த நடைமுறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹல்துமுல்ல சொரகுண பகுதியில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்கள் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச மக்களினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தமது பயிர் நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் உயிர் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தென்னை மரத்தில் ஏறிய 17 வயதுடைய மாணவன் மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக நீண்ட நேரம் மரத்தின் உச்சியில் இருந்தமை தொடர்பான தகவல் இன்று தம்பிளை கபுவத்தை பகுதியில் பதிவாகியது. தம்பிளை மாநகர சபையினால் மேற்கொள்ளப்பட்ட மிகுந்த பிரயத்தனத்தின் பின்னர் மாணவன் தென்னை மரத்திலிருந்து கீழிறக்கப்பட்டு தம்பிளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது தந்தையின் அறிவுரையை செவிமடுக்காது இளநீர் பறிப்பதற்காக வீட்டுத் தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்தில் மாணவன் ஏறியுள்ளான். இதனையடுத்து மரத்தின் உச்சியில் வைத்து மாணவன் மயக்கமுற்றுள்ளதுடன் கிராம மக்கள் தம்பிளை நகர சபையின் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் தம்பிளை போலீசார் கூட்டாக மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் மாணவனை கீழிறக்கியுள்ளனர். மாணவனை தென்னை மரத்திலிருந்து கீழே இறக்குவதற்கு சுமார் 2 மணித்தியாலங்கள் சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்.
மரத்திலிருந்து கீழிறக்கிய பின்னரும் மயக்கமுற்ற நிலையில் இருந்த மாணவன் பிரதேச மக்களின் உதவியுடன் தம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான். மரத்தின் உச்சியிலிருந்து கீழ்நோக்கி பார்த்ததால் ஏற்பட்ட அச்சம் காரணமாக மாணவன் மயக்கமுற்றிருக்கலாம் என வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்தனர். யுத்தம் முடிவடைந்த போதிலும் அதன் வடுக்கள் ஆறாத நிலையில் உள்ள மக்கள் இன்னமும் தமது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரிய விடயமே. கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சின்ன மகாமார் கிராமமே இது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னர் மீள்குடியேற்றப்பட்டு பல வருடங்கள் கடந்த போதிலும் வீடுகள் அற்ற நிலையில் இந்த கிராம மக்கள் கொட்டில்களில் வாழ்ந்து வருகின்றனர். சின்ன மகாமார் கிராம மக்கள் கூலி தொழில்களில் ஈடுபட்டே தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். மழைக்காலங்களில் தமது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று தங்க வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வீடு வாசலும் இல்லை. நான் 90 ஆண்டு அகதியாக போய் குழந்தை போய் நான் வந்தும் வீடு வாசல் இல்லாமல் இருக்கு. எனக்கு ஒரு சரி வீடு சாரமாக இல்லை. இப்போ நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மிச்சம் பாமர மக்கள். சரி நான் பிள்ளையும் வச்சுக்கிட்டு மிச்சம் வீடு வாசல் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். மழை தண்ணிக்குள்ள ஒளியிக்கிட்டு அகதியால் முன்னா 90 ஆண்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு வீடுங்களே வாசலுங்களே ஒரு மாடியில் கிடந்து நலஞ்சிட்டு கிடக்கும். இதுவரையும் நாங்கள் எங்களை தேடவும் ஒத்துறீங்களே வாக்கவும் ஒத்துறீங்களே வாராக்கிழமை ஒன்றும் தாராங்கிழங்களே ஒன்றும் செய்கிறாங்களே இது வரைக்கும் நாங்கள் இருந்தால் கழிஞ்சோட கஷ்டத்தி கிடக்கும். எங்களோட வீட்டு நிலைமையை பாருங்க, என்ன நிலைமையில இருக்கவங்க எல்லாரும் வந்து பதிவு எடுத்து போகிறாங்க. எதுவும் செஞ்சு தரத்தில் இல்லை, யாரும் ஒன்றும் செஞ்சு தரத்தில் இல்லை, வந்து பயஞ்சி போகிறாங்க. மண்டெல்லாம் செய்கிறாங்க. நகர பகுதிகளில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீவிரம் காட்டும் அதிகாரிகள் கிராமப்புற மக்களின் நலனிலும் அக்கறை செலுத்துவது அவசியம் அல்லவா? இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தாலேயோ எங்களுக்கு யாராலேயோ எந்த இதுவும் எங்களுக்கு ஒரு ஆதரவும் கிடைக்கல. ஆனபடியா நாங்கள் இரவையில் படுத்துக்க இல்லாமல் இருந்துக்கிற இல்லாமல் ஒளிவிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி கடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் நோய்காரி, கண் வழங்கு இல்லை, அப்படியா இருக்கேன். என் மகளை மத்திக்கிட்டு எனக்கு ஒன்றும் செய்யலாது. தமக்கான நிரந்தர வீடு நல்லாட்சியிலாவது கிட்டுமா என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் சின்ன மகாமார் கிராம மக்கள். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய மாணவன் செந்தூரன் ராஜேஸ்வரன் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி தன்னுயிரை ஓடும் தொடர்ந்துக்கு முன்னால் ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து தன்னுயிரை தியாகம் செய்து ஜனாதிபதி அவர்களுக்கு விடுத்த வேண்டுகோள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்ற ஒரு உரத்த குரலிலே அவ்வாறு அந்த மாணவன் நடந்து கொண்டார். அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவு பிரிவினரால் தொல்லைகள் கொடுக்கப்பட்டு வந்ததை நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டியிருந்தாலும் அது குறைந்த பாடாக இருக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று, விசாரணை செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. அவருடைய மாணவனுடைய கையெழுத்து தான் என்பது அவருடைய அபியாச புத்தகங்களிலிருந்து கல்லூரியினுடைய அதிபர், ஆசிரியர்களால், பெற்றோர்களால், சகோதரர்களால், பாடசாலை சக மாணவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரும் மீண்டும் மீண்டும் அதை பற்றி விசாரித்ததுமே, அதே போல அந்த மாணவனை கொக்குவில் இந்து கல்லூரியிலே அதிலே அனுமதித்தது, அந்த பாடசாலையிலே சென்று சேர்த்தது யார் என்ற கோணத்திலும் விசாரித்தீர்கள். சரி, உங்களுடைய விசாரணை. ஆனால் தொடர்ச்சியாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகின்றார் என்றாலும் அவர்களிடம் போய் சென்று விசாரணை என்ற ரீதியிலே தொல்லை கொடுக்கின்ற நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அண்மையிலே இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 நாட்களாக அல்லது ஒரு வாரமாக நெருக்கடி குறைந்திருக்கின்றது. என்னவென்றால் தந்தையார் நேரடியாக அந்த புலனாய்வாளரிடம் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மகன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்தது போல் நீங்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்தால் உங்களால் தான் எங்களுடைய குடும்பம் உயிரை மாய்த்தது என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு நாங்கள்
சாக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொன்னதினாலோ என்னவோ இப்பொழுது அவர்களுடைய தொல்லை இல்லாமல் போயிருக்கிறது. அது இனிமேல் தொடருமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.